ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, உன்னை என் பிள்ளையாக தேர்ந்தெடுத்த இந்த அப்பன் முருகன் எந்த சூழ்நிலையிலையும் உன்னை கைவிட மாட்டேன்றதை புரிஞ்சுக்கோ. யாரு உன் கூட இருப்பாங்க, யாரு உன்னை விட்டு விலகுவாங்கன்றதையெல்லாம் நான் தானே தீர்மானிக்கிறேன். யாரை உன்னிடமிருந்து தூரத்தில் விலக்கி வச்சாலும் அது உன் நல்லதுக்காக, உன் மன வலிகளை குறைப்பதற்காகவும், நீ எந்த சிக்கல்லையும் மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காகவும் தான் இந்த முருகன் செய்கிறேங்கிறத புரிஞ்சுக்கோ. எப்போதும் நீ செய்யும் செயல்கள் சரியாகவும், நீ சொல்லும் வார்த்தைகளும் சரியாகவும் இருக்கும் பட்சத்தில் நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். அடுத்தவங்க 1000 பேசலாம், 1000 விஷயங்களை சொல்லலாம். ஆனால் ஓ மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை கடந்து போய்கிட்டே இரு. இந்த உலகத்துல நிலையானதுன்னு எதுவுமே கிடையாது என் செல்வமே. நீ அனுபவிக்கிற ஒவ்வொரு துன்பமும் உன்னை நம்பிக்கையோடு கூடிய உறுதியான ஆளாக வளர்ப்பதற்காகவே வருதுங்கிறத புரிஞ்சுக்கோ. நீ கண்ணீர் விடுவதையும் கவலைப்படுறதையும் பார்க்க யாரும் வரமாட்டாங்க. ஆனா நீ தப்பு செஞ்சினா அதை குத்தி காட்டவும், உன் தவறை பெருசாக்கி அதை பிரச்சனையாக மாற்றவும் இந்த உலகத்துல பல பேர் ஓடி வந்து நிற்பாங்க. அதனால எல்லா சூழ்நிலைகளிலும் நீ மனசை உறுதியாக வச்சுக்கோ. நானே தேர்ந்தெடுத்த என் செல்ல பிள்ளையான உனக்காகவே இப்போது ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்க போறேன். நீ செய்யும் செயல்களை மன உறுதியோடு நிதானமாக செய்யும் போது கண்டிப்பா உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறும் என் செல்வமே. உனக்குள்ள உன் குடும்பத்துல இருக்கிறவங்க கூட கருத்து வேறுபாடுகளும் வாக்குவாதங்களும் வந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு அமைதியா அதை கடந்து போக கத்துக்கோ. உன் மேல அக்கறையோட உன் நல்லதுக்காக மட்டுமே இந்த முருகன் சொல்றேங்கிறத புரிஞ்சுக்கோ. நான் உனக்கு துணையாக இருந்து உன் மேல பாசத்தோடும் அக்கறையோடும் உனக்கான நல்ல விஷயங்களை செஞ்சு தரேன். உனக்கு மன அமைதியையும் மகிழ்ச்சியும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. அக்கறை இருக்கிற மனிதர்களிடத்தில் நீ பேசும்போது அது நன்மையாக நல்ல விதமாக இருக்கும். உன் மேல அக்கறை இல்லாம பொழுதுபோக்குக்காக உன்கிட்ட பேசுறவங்களும், உன் வாழ்க்கையில என்ன நடக்கிறதுன்னு தெரியறதுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக உன்கிட்ட பேசுறவங்களோடையும் நீ பேசுறதை விட பேசாம விலகி இருப்பது, மௌனமாக இருப்பது தான் சரியாக இருக்கும் என் செல்வமே. அதனால கூட இருக்கிறவங்க பற்றிய புரிதலை உனக்குள்ள வளர்த்துக்கோ. எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். என் செல்ல பிள்ளையான நீ எதுக்காகவும் கலங்கவோ கவலைப்படவோ அவசியமில்லை. நீ பயப்படுற அளவுக்கு எதுவும் தவறாக நடக்க நான் விட்டுட மாட்டேன். முதல்ல வாழ்க்கையை நினைச்சு பயப்படுவதை நிறுத்து. என்னை மீறி உன் வாழ்க்கையில எதுவும் நடந்துடாதுன்றத நீ உறுதியாக நம்பணும் என் செல்வமே. நீயாகவே அதையும் இதையும் கற்பனை செஞ்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. உன் வேண்டுதல்கள் எதுவும் வீண் போகாத அளவுக்கு உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் இருந்து உன் வாழ்க்கையில நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பேன். நீ என்றைக்கும் எந்த குறையும் இல்லாமல் வாழ்வதற்கு என் அருளாசிகளை அள்ளித்தரேன். நீ நினைச்சது எல்லாமே எந்த தடையும் இல்லாமல் உனக்கு கிடைக்க பெறுவாய். இந்த முருகனின் அருளோட நீ நல்லபடியாக வாழ்ந்து வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கு நான் உனக்கு வழிகாட்டுறேன். நீயும் நல்ல ஆரோக்கியத்தோடும் மனத்தெளிவோடும் வற்றாத செல்வத்தோடும் நிம்மதியான தூக்கத்தோடும் குன்றாத மகிழ்ச்சியோடும் வாழும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே. ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில நடக்கும்போது அதை பார்த்து நீ மன வருத்தம் கொண்டாலே கண்டிப்பா அதுக்கு காரணமானவர்களுக்கு நான் உரிய தண்டனையை கொடுத்தே தீருவேன். எல்லாமே நீ நினைச்சவனே நடக்கணும்னு எதிர்பார்க்காத. தாமதமானாலும் கண்டிப்பாக தர்மம் ஜெயிக்கும். இந்த முருகனின் துணையோட உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படியும் நீ வெற்றி பெறும்படியும் நான் செய்ய போறேன். நீயே யோசிக்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதத்தையும் உன் வாழ்க்கையில நடத்தி கொடுக்குறேன். நல்ல செய்தி ஒன்று உன் வாழ்க்கையில வந்து சேர தயாராக காத்துக்கிட்டு இருக்குது என் செல்வமே. உன் வாழ்க்கையில
இப்போ நடக்கிற விஷயங்களை வச்சு எல்லாமே கையை மீறி போயிடுச்சு, எல்லாமே கைவிட்டு போயிடுச்சுன்னு மட்டும் நீ ஒருபோதும் கவலைப்பட வேணாம். இலைகள் அனைத்தும் முதிர்ந்த பிறகுதானே மரம் மீண்டும் துளிர் விடுகிறது. அதே போல உன் வாழ்க்கையிலையும் நிச்சயம் வசந்த காலம் வர ஆரம்பிக்கும். நம்பிக்கையோடு இருந்தினாலே எல்லா விஷயங்களையும் நானே உனக்கு நல்லபடியா நடத்தி கொடுப்பேன். நீயே வியந்து பிரமிக்கும் அளவுக்கு, சந்தோஷப்பட்டு இன்ப அதிர்ச்சி கொள்ளும் அளவுக்கு உனக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுக்கிறேன் என் செல்வமே. நீ அமைதியாக பொறுமையாக இருந்தாலே உன் வாழ்க்கைக்கான விஷயங்கள் அனைத்தையும் நான் சிறப்பாக நடத்தி முடிப்பேன். நீ சிரிக்கும்போது உன் மனசுக்குள்ளே இருக்கிற கவலையை யார் புரிஞ்சுக்கிறாங்களோ, நீ அமைதியாக மௌனமாக வெறுப்பில் இருக்கும்போது உன் மனசில் இருக்க வருத்தத்தை யார் புரிஞ்சுக்கிறாங்களோ, அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களை, ஓ மேலே அக்கறை கொண்ட மனிதர்களை உன்னை நோக்கி கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு. நீ தேவைப்படாத வரைக்கும் இந்த உலகம் உன்னை ஒதுக்கி வைக்கும். அதுவே நீ தேவைன்னு நினச்சாங்கன்னா ஓடி வந்து உன்னை புகழ்ந்து பாடிக்கிட்டு இருப்பாங்க. யார் உன்னை என்ன செஞ்சாலும் எப்படி பேசினாலும் நீ அதில் மயங்கி விடாது. உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதை பற்றியும் யோசிச்சு கவலைப்பட அவசியமே இல்லை. எல்லாத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுப்பதற்காக தானே இந்த முருகன் இப்போ உன்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். எப்போதாவது சில மனிதர்கள் உன்னை ஒதுக்கி வச்சுட்டு நிராகரிச்சுட்டு அப்புறமா உன்னை தேடி வந்தாங்கன்னா நீ அவங்கள கண்டுக்காம கடந்து போக தயாராகு. வாழ்க்கைங்கிறது ஒரு ஓட்டப்பந்தயம்தான். இங்கே யார் ஜெயிக்கிறாங்க யார் தோக்குறாங்கன்றது முக்கியமல்ல, கடைசி வரைக்கும் யார் ஓடிக்கிட்டே இருக்காங்கன்றது தான் முக்கியம். மனுஷன் ஓடுறதை நிறுத்திட்டானா வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் அல்லவா? உன் வாழ்க்கை எனும் ஓட்ட பந்தயத்தில் ஓடி போய்கிட்டே இரு. உனக்கான வேலைகளையும் முயற்சிகளையும் செஞ்சுக்கிட்டே இரு. உன்னை படைத்த உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். கடந்த காலத்தை உன்னால் மாற்றவோ மறக்கவோ திருத்தி அமைக்கவோ முடியாது. என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள தயாராகு. எதிர்காலத்தை உனக்கு சாதகமாக, உனக்கு சிறப்பாக, உனக்கு நல்லபடியாக இருக்கும்படி இந்த அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். ஒரு மனிதனுக்கு 1000 நண்பர்கள் இருப்பது பெரிய விஷயமல்ல. அந்த 1000 நண்பர்களில் யார் உன்னை முழுசாக புரிஞ்சுக்கிட்டவங்களா இருக்காங்க, என்ன நடந்தாலும் உனக்கு ஆதரவாக பக்கபலமாக உனக்காக பேசக்கூடியவங்களா இருப்பாங்கன்றது தான் மிகப்பெரிய அதிசயமாக இருக்கும் என் செல்வமே. ஏன்னா நட்பு வட்டாரமும் உறவுகளும் நிறைய இருந்தாலும் ஒரு மனுஷனுக்கு உண்மையான துணையாக என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் நான் இருக்கேன்னு சொல்லக்கூடிய நபர்கள் இந்த உலகத்தில் மிகவும் குறைவாக தான் இருக்காங்க. எப்போதுமே உன் வாழ்க்கையில் முன்னேறதுக்காக நீ போராடிக்கிட்டே இருக்கன்னு எனக்கு தெரியும். கூடிய சீக்கிரம் இந்த போராட்டத்தில் ஜெயிச்சு உன்னை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் வாயடைச்சு போகிற அளவுக்கு உன்னை நல்லபடியாக உயர்த்தி காட்டுறேன். நீ எப்போதும் நம்பிக்கையை மட்டும் இழந்துட வேணாமேன் செல்வமே. வாழ்க்கை எப்போதும் எல்லாருக்குமே எளிதாக இருக்காது. உன் வாழ்க்கையில் இப்போ கஷ்டமாக இருக்கிற விஷயங்களையும் கவலையை தர்ற விஷயங்களையும் சரி செய்ய உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன். உன் மன வலியையும் வேதனையும் போக்கி உன்னை வலிமையுள்ள ஆளாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு தான் என் செல்வமே. உன் வாழ்க்கையில் உன்னை தூக்கி விட்டவங்களுக்கும் சரி, உன்னை தூக்கி எரிஞ்சவங்களுக்கும் சரி நன்றி சொல்லிக்கிட்டு நீ பாட்டுக்க உன் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போய்கிட்டே இரு. உன்னை தூக்கி விட்டவங்க நேரடியாக உனக்கு நன்மையை செஞ்சுருக்காங்க. உன்னை தூக்கி எரிஞ்சவங்க உனக்குள்ள தைரியத்தையும் வைராக்கியத்தையும் உருவாக்குவதற்கு காரணமாக இருந்து மறைமுகமாக உனக்கு நன்மை தான் செஞ்சுருக்காங்க. நல்லது கெட்டது எது நடந்திருந்தாலும் அதை எப்போதும் உனக்கு சாதகமாக மாற்றி கொடுப்பதற்காக தானே இந்த முருகன் நானும் உன் வாழ்க்கையில் இருக்கேன். இப்போது நீ ஜெயிக்கிறதுக்கான நேரம் கைகூடி வந்துருச்சு. காத்திருந்து பொறுமையாக பார்த்திருந்த உனக்கு கூடிய சீக்கிரமே நல்ல விஷயங்களையும் நன்மைகளையும் அள்ளி தரப்போறேன். நீ எதிர்பார்த்த மிகப்பெரிய பரிசையும் உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. கலங்கிய நீரும் குழம்பி போயிருக்கிற மனசும்
ஒரு நாள் தெளிந்தே தீரும். நீ ஒன்றும் கவலைப்படாத. எல்லாமே கடந்து போய் நீ மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கான வழிகளை உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே. கெட்டது கஷ்டங்கள் அனைத்தையும் தாண்டி உனக்கான நல்லது நடக்கும்படி செய்ய இந்த முருகன் நான் இருக்கேன். நீ எப்போதும் எதுக்காகவும் கவலைப்படாத. உன் வாழ்க்கை முழுவதும் நான் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதை செஞ்சு தரேன். எங்கும் எதிலும் எப்போதும் நேர்மையை பின்பற்றக்கூடிய உனக்கு உன் வாழ்க்கையில மேன்மை உண்டாகும்படி நான் பார்த்துக்கிறேன். மற்றவங்க உன்னை விட்டு விலகி போறதுக்கே தயங்குவார்கள். உன்னை இழக்கிறதுக்கும் யாரும் விரும்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு நல்ல குணமுள்ள பிள்ளையாக அல்லவா நீ இருக்க. உன் நம்பிக்கையான வார்த்தைக்காகவே நான் உனக்கு துணையாக இருந்து நல்லதை செய்ய போறேன். நீ தேடி தேடி வளர்த்துக்கிட்ட நல்ல குணம் என்னை சரணடைந்த பிறகு உன் வாழ்க்கையில ஏற்பட்ட மாற்றங்கள் என எல்லாமே இப்போ உனக்கு நன்மையை உண்டாக்க போகுது என் செல்வமே. எல்லா சூழ்நிலையும் நீ சரி செஞ்சு சமாளிச்சு வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதையுமே எதிர்மறையாக சிந்திக்க வேண்டாம். எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்குறேன். நான் உனக்கு கெட்டதை தரலைன்றதை புரிஞ்சுக்கிட்டு எல்லா விஷயங்களும் நீ கேட்டது போலவே நடக்கும்ன்ற நம்பிக்கையோட வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. இல்லாததை நினச்சி நீ கவலைப்படக்கூடாது என் செல்வமே. உன்னை படைச்ச கடவுளாகிய என் அப்பன் முருகன் எனக்கு உனக்கு எதை கொடுக்கணுன்றது நல்லா தெரியும். எந்த நேரத்தில் எதை கொடுத்தா உன் வாழ்க்கை நல்லா இருக்குமோ அந்த நேரத்தில் அதை சரியாக சிறப்பாக உன் கைகளில் சேர்த்து உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன். நம்பிக்கையோடு பொறுமையாக இருந்தீனா நிச்சயமா நல்லதே நடக்கும் என் செல்வமே. உன் அப்பன் முருகன் நான் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். உன் சோகம் அனைத்தையும் சுகமாக மாற்றி உனக்கான நல்லதை எல்லாம் உன் அப்பன் முருகன் நானே உன் வாழ்க்கையில செஞ்சு கொடுக்குறேன்.